இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. சிறப்பாக இந்த புதிய நாளை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி முக மலர்ச்சியோடு புன்னகையோடு நேர்மறை எண்ணங்களோடு இந்த நாளை தொடங்க முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இதோ இந்த புதிய நாளிலே இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பான செய்தி கூற விரைகிறார். நேற்றைய தினத்தில் நாம் சிறப்பாக படித்த அதனுடைய தொடர்ச்சியை தான் இன்றைய நாளிலும் இந்த நற்செய்தியின் மூலமாக, இன்றைய மன்னாவின் மூலமாக நாம் தியானிக்கிறோம். இன்று சிறப்பாக லூகாஸ் நற்செய்தி பிரிவு 11 இறை வார்த்தைகள் 5 to 13 முடிய பகுதிகள். இந்த பகுதி எதை பற்றி பேசுகிறது என்றால், இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு அழகான ஓமையை சொல்லி விளக்குகிறார். என்ன ஓமை என்றால், ஒரு நண்பன் நடு இரவிலே தன்னுடைய நண்பனின் வீட்டுக்கு சென்று இவ்வாறு கேட்கிறார். என்னுடைய நண்பன் பயண வெளில வந்தார், வழியிலே என்னுடைய வீட்டில் வந்து தங்க வந்திருக்கிறார், அவருக்கு உணவு இல்லை, எனவே உம்மிடத்தில் அப்பம் இருந்தால் கொடு என்று இரவிலே தட்டி கேட்கிறார். அப்போ உள்ள அவருடைய நண்பர் உறங்கி கொண்டிருக்கிறார். எந்திரிச்சு வர சோம்பேறித்தனம், எப்படி எந்திரிச்சு வர்றது, ட்ரெஸ்லாம் மாற்றணும், நிறைய வேலை இருக்குது இல்லையா, அதனால் தூக்க மயக்கத்தில் அவர் சொல்கிறார், இல்லைல்லப்பா நான் தூங்கிட்டேன், என் பிள்ளைகளோடு இருக்கிற மனைவி பிள்ளைகளோடு இருக்க வர முடியாது போ அப்படின்னு சொல்கிறாரு. திரும்ப தட்டுறான், இல்லை எனக்கு தேவை, ஏதாவது எனக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லைப்பா என்னால் எந்திரிச்சு வர முடியாதுன்னு சொல்கிறான். திரும்பவும் தட்டுறான், தொல்லை தாங்க முடியாது. அவன் நண்பன் கேட்குறான் அப்படிங்கிறதுக்காக இல்லை, என்னடா விட்டாக்கா இவன் நம்ம இரவு பூரா தூங்க விடாமல் தட்டிக்கிட்டே இருப்பான் போல இருக்கேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டு அந்த தொல்லையின் பொருட்டாவது அவனுக்கு கொடுத்து அவன் வீட்டுக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு அப்பத்தை கொடுத்து அனுப்புகிறார். பிரியமானவர்களே, அப்போ இந்த செய்தியில் தன்னுடைய சீடர்களுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், கடவுள் நீங்கள் கேட்பதெல்லாம் கொடுக்காமல் இருப்பாரா? தன்னுடைய மகன் தந்தைகிட்ட போயிட்டு மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா, முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பாரா? இல்லை. அப்போ உங்களுடைய தந்தையே இப்படி ஒரு கேர் பண்ணி உங்களுக்கு தேவையானது கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், உங்களை எல்லாம் படைத்த கடவுள், உங்கள் தந்தையை படைத்த கடவுள் நீங்கள் கேட்பதை கொடுக்காமல் இருப்பாரா? எனவே தொடர்ந்து ஜெபியுங்கள், நீங்கள் கேட்பதெல்லாம் கிடைக்கும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற ஒரு உயர்ந்த செய்தியை இந்த நற்செய்தியிலே அழகாக இயேசு கூறுகிறார். இந்த நற்செய்திக்கு முன்பதாக நம்ம நேற்று தினத்தில் தியானத்தோம் இல்லையா, இதே லூகாஸ் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் பிரிவு 1 to 4 முடிய படித்தோம். எப்படி ஜெபிப்பது என்று தங்களுடைய சீடர்கள் இயேசுவை பார்த்து கேட்டார்கள். விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, இந்த ஜெபத்தை நீங்க ஜெபிங்கன்னு சொன்னவர் இன்னைக்கு தொடர்ந்து அந்த சீடர்கிட்டே சொல்றாரு, இன்னும் உங்களுக்கு ஆழமா இந்த ஜெபத்தை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டா இந்த நற்செய்தியினுடைய ஒரு மைய கருத்தாக ஒரு ஓமையை சொல்லிய விளக்குகிறார். அப்ப நீங்க கேட்பது எல்லாம் தொடர்ந்து கேட்டீங்கன்னா கிடைக்கும், நம்பிக்கையோட கேளுங்க, அதுதான் உண்மையான ஜெபம் என்று தன்னுடைய சீடர்களுக்கு தெளிவாகவே இந்த நற்செய்தி மூலமாக விளக்குகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியை சிறப்பாக இன்றைய மன்னாவை நான் தியானித்த பொழுது எனக்கு கிடைத்த ஒரு மைய கருத்து, தொடர் ஜெபமும் நம்பிக்கையும், விடா நம்பிக்கையும், அதாவது உறுதியான நம்பிக்கையுமே நம்முடைய வாழ்க்கையில் இறைவனோடு இணைந்து பயணிக்க உதவுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம கேட்பது எல்லாம் தட்டாமல் கடவுள் கொடுப்பார். நம்ம கேட்பது எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார், கேட்காமலே அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, கேளுங்க நான் கொடுக்கிறேன், தேடுங்க ஆண்டவர் போய் தேடுங்க, கேளுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க கொடுப்பார் என்ற ஒரு செய்தி இந்த நற்செய்தியிலே தெளிவாகவே ஆண்டவர் விளக்குகிறார். அன்புக்குரியவர்களே, ஜெபம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம் என்று நேற்றைய தினம் தியானித்தோம். அந்த ஜெபத்தை எப்படி ஜெபிப்பது? ஒரு முறை கேட்டுட்டு விட்டுட்டா கடவுள் கொடுத்துருவாரா? இல்லை,
தொடர்ந்து ஜெபிக்கணுங்க. இந்த நண்பன் போய் கேட்குறான், அந்த தொல்லையின் பொருட்டாவது ஏஞ்சி வந்து கொடுக்குறா இல்லையா? அப்போ கடவுள் நம்ம கேட்கும்போது தொல்லையாக பார்க்க மாட்டார். அவர் என் பிள்ளை என்கிட்ட கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக நமக்கு எல்லாமே வாரி வழங்குவார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நம்முடைய கடவுள் கொடுப்பார் என்ற ஒரு செய்தியை இன்று சிறப்பாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய நேரங்களில் இதையெல்லாம் எப்படி கடவுள் கொடுப்பாரா, ஒரு முறை போகிறோம் கேட்குறோம் கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னே நம்பிக்கை குறைந்து விடுகிறது. ஒரு முறை வேளாங்கண்ணிக்கு போகிறோம், பூண்டிக்கு போகிறோம், இல்லை மற்ற ஆலயங்களுக்கு பாத யாத்திரையாக போகிறோம், வெள்ளிக்கிழமை தியானத்துக்கு போகிறோம். ஆனால் அது எல்லாம் நடக்கலைங்கும் போது ஒரே முறையில் பார்த்துட்டு ஐயோ இனி நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம வேற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம் இல்லையா? அப்போ அந்த நம்பிக்கை குறைவதற்கு என்ன காரணம்? தொடர்ந்து ஜெபிக்க மனம் இல்லை. இதோ இந்த நம்ப இல்லை, நான் கேட்டால் அவன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தட்டிக்கிட்டே இருக்கிறாங்களா? அதே போல் கடவுள் நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தால் கடவுள் நமக்கு கொடுப்பார், சிறந்த ஒன்றை கொடுப்பார் என்று நாம் நம்ப வேண்டும். எனவே பிரியமானவர்களே, கடவுள் நம் மீது அன்பாக இருக்கிறார். அந்த அன்பின் வெளிப்பாடு தான் நம் ஒவ்வொருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்காக, கேட்பதை கொடுப்பதற்காக நான் இருக்கிறேன் என்று திருடர்கள் கொடுக்கிறார். நீங்கள் கேளுங்க, ஜெபிங்க, நான் கட்டாயமாக கொடுப்பேன் அப்படி. ஏன்னா உங்களை படைத்த கடவுள் நான், உங்களுடைய தந்தையை படைத்த கடவுள் கூட நான் தானே அப்படின்னு சொன்னால், அப்போ உங்களுடைய தந்தையை விட பெற்றோரை விட நான் உயர்ந்த ஒரு செயல்களை உங்களுக்கு செய்ய மாட்டேனா என்று இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஏதோ சிறப்பாக ஜெபிப்பது, எப்படி ஜெபிப்பது? தொடர்ந்து பர்சிவரன்ஸ் ஆஃப் பிரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். தொடர்ந்து நான் ஜபிக்க 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 கடவுள் என்னை பார்க்கிறார், என் பக்கம் திரும்புகிறார், எனக்கு தேவையானதை கொடுக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில, எல்லாருடைய வாழ்க்கையிலும் சரி, சிறு சிறு துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், அவமானங்கள், இன்னும் இழப்புகள், இப்படி எல்லா பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில நான் தொடர்ந்து என்னுடைய ஜபத்தை இயேசுவிடம் அறிக்கையிட்டு கொண்டே இருக்கிறேனா, அந்த உரையாடலை, அந்த உறவை புதுப்பித்து கொண்டே இருக்கிறேனா என்று நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நல்ல ஜெபிக்கும் மக்களாக மாற வேண்டும். எனவே எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில தேடுபவர்களாக, கேட்பவர்களாக, தட்டுபவர்களாக வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அப்படிப்பட்ட நல்ல பண்புகளை என்னுடைய வாழ்க்கையில யதார்த்தமாக ஒவ்வொரு நாளுமே, எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேனா, தொடர்ந்து அந்த உறுதியான நம்பிக்கையில் வாழ்கிறேனா என்ற சிந்தனையில் இந்த நாளை செலவிடுவோம். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். சிறப்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது புனித டென்னிஸுடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. இந்த மறைவல்லுனருடைய திருவிழா அவர் இறைவன் மீது கொண்டிருந்த தாகத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் இறைவனுக்காக அந்த இறை ஆற்றலோடு, இறை வல்லமையோடு கடவுளுடைய வார்த்தையை போதிக்க இவருக்கு இருந்த அந்த ஆர்வத்தை பார்க்கிறோம். அப்படி நாங்களும் கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்க நல்ல மனதை எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு தெய்வமே, இதோ இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நிறைவாக அபரிவிதமாக ஆசீர்வதியும். இவர்கள் பயண வேலை நீங்கள் பாதுகாப்பாக அழைத்து செல்வீராக. இவர்களுக்கு சோதிக்கிற, சோர்வுகளை கொடுக்கிற பொல்லாத அந்தகார சக்தியிலிருந்து விடுதலை, பொல்லாருடைய வஞ்சக சூழ்ச்சியிலிருந்து விடுதலை கொடும் ஆண்டவரே. மன நிம்மதியோடு, அமைதியோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்று அமைதியில் வாழ இவர்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாகவே ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசீர் என்றும் உங்களோடு இருக்கட்டும்.
இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.